ஏய் வெயிட்டாக இருக்குல்ல பிளேஸு. ஆமாம் கையில் வச்சு அப்படி வீட்டுக்கு ஓடாத ஓடாத இல்லை அடிச்சாதிய அடிச்சாதிய ஜம்ப் அடிக்கும் போது நினைக்கிறேன். கீழே பார்த்து வாங்கடா. எப்பப்பா வேணும் இங்கே யாரும் அழகணும் போடு போட்டு வேணாம். நீ எதாட்டும் சின்ன குத்த வரும். எல்லாம் கையில் பிடிச்சிக்கோ பிடிங்கிட்டு போயிடும். பின்னாடியா இருந்தா குடுக்குற மாதிரி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு உனக்கு திங்க இருக்காது. அது வெள்ளரிக்காவாச்சு கொண்டு வந்துருவாங்க. வெள்ளரிக்காவா? இதான் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். சின்ன இதான் தெரியுதா ஃபால்ஸு. செல்லு கீழே விழுந்துடாம. பயப்படாமல் வந்தால் வந்துடலாம். இதில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதை வந்து நம்ம மோட்டோ விளாகில் சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் தான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபால்ஸு கொஞ்சம் சின்னது தாங்க, லக்கம் ஃபால்ஸ், லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. ஆனால் அங்கே வர்றது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேங்க. வெளியேருந்து பார்த்துட்டு போயிடலாம். நம்ம இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் 50 ரூபா கொடுத்துட்டு வரலாங்க குளிக்கிறதுக்காண்டி. இங்கே குளிக்கலாங்க, சின்ன ஃபால்ஸும் குளிக்க நல்லாயிருக்கும். நாங்கள் குளிக்கலை. அப்படி நம்ம இங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதுக்கப்புறம் மோட்டோ விளாக் தான் வருங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். பஸ்ஸு எப்படி வந்துச்சு சண்டால கொஞ்ச நேரம் இடிச்சிருப்பாங்கன்னு தான் நினச்சேன். கரெக்டாக போயிட்டாங்க. பின்னாடி ஒரு காருக்கு ஒரு விரட்டி வராங்க. அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு வழி விடும் போகட்டும். ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு சொன்னேன். அந்த சம்பவம் அந்த வீடியோ போடுறேன். ஆனால் நம்ம பையனுங்க சிரிச்சிருன்னு சிரிச்சிட்டானுங்க. ஆனால் நான் ஒன்றும் பெருசுன்னு நினைக்கல. நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர் இன்னொரு வீட்டுக்கு போகிற வரைக்கும் விளாக் கிடையாது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அது நான் சொல்கிறேன் எப்படி நடந்துச்சுன்னா. அது நான் ஒர்க் ஆகுது மைக்கு. ஒரு லக்கம் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்திருந்தோம். அதில் ஹெல்மெட்டை உள்ளே தான் கொண்டு போனோம். அது பாறைக்கு மேலே வச்சுருந்தோம். ஒரு சின்ன புள்ள கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அது உருண்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுங்க. தண்ணிக்குள்ளே விழுந்து மைக்கெலாம் நனைஞ்சி, அந்த உள்ள பேடிங்லாம் நனைஞ்சி, பஞ்செலாம் நனைஞ்சி ரொம்ப ஈரமாயிட்டு. அதுக்கப்புறம் தண்ணிலாம் ரொம்ப தண்ணியாக ஏறிட்டுங்க. அதெல்லாம் தொடச்சிட்டு இப்போ லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. ஈரத்தோடு தான் நம்ம போட்டிருக்கோம். மைக்கு வேலை செய்யறதா என்னன்னு தெரியல, மைக்கு ஒர்க்காக வச்சா என்னன்னு தெரிலங்க. அந்த வீடியோ தான் அதை தான் எடுத்துகிட்ருக்கேன், பார்ப்போம். ஓய் எல்லாம் ஹிமாலயம், எல்லாம் ராயல் என்ஃபீல்டு தான். இரு எல்லாம் வெள்ளைக்காரங்களே. இல்லை பைக்கில் போனால் ஆளை பார்த்தியா ஃபஸ்ட்டு? எல்லாம் வெள்ளைக்காரங்க. இல்லை பார்க்கல, இவனை பார்க்கல, நானும் பார்க்கல. எப்படி பார்க்காம இருப்போம்? ஆமாம். ஆ ஆமாம். நான் செல்லு இங்கே வச்சுருந்தேன் பாக்கெட்டில். இப்போ தான் மாட்டினேன். இதை 12 கிலோமீட்டர் தானே.
கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று ஃபோன் போட்டு இல்லை நின்று தெளிவாக சொல்லிட்டு போங்க. சும்மா வண்டி ஓரம் போட்டு கடையில் போனால் எங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் வெளியே நின்றலாம் போகல. கை காட்டி ரோட்ல தான் ரோடு தான் அது. ரோட்டு மேலே தான் நின்னோம். சைடு போகும். நிறைய வண்டிக்கு நின்றுருக்கு, அதனால நான் தெரியல. வண்டி கூட இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் வண்டி நின்னாரு இல்லை. சைடு ஆ தண்ணி நடந்தா நல்லா இருக்கும். என்ன வாரம் இல்லை வரட்டும். போனால் இதே ரோடு தான் நேரம் இருக்கும். 10 கிலோமீட்டர் அடிக்கணும். மைக்கு கேட்கும்னு நினைக்கேன், பார்ப்போம். தண்ணி ஏறிச்சு. செல்ல வீடுகளாக தான் இருக்குங்க, ஒரு ஊராக இருக்கும். இது வந்து நேராக வால்பாறை, அந்த வால்பாறைக்கு போகிற ரோட்டுங்க. இது பழனி வால்பாறை போகிற ரோடு தான் இது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு திருப்பி மூணாருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் நேராக போகிற மாதிரி இருக்கும். மேகமலை ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. தென்னை மரம் கிடையாதா? ஏதோ ஒரு மரம்ல, இது ஈச்ச மரமா? தென்னை மரம் மாதிரியே தென்னை மரமே இருக்குது. இது தென்னை மரம் கிடையாது, அது 1-2 தென்னை மரம் இருக்குது. ஆனால் இந்த செங்குத்த ஒன்று நேராக இருக்குது. மூங்கில மரமாக இருக்கும். எங்கே பாரு ஸ்பிக்கிய அலரோட்டு போன மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்காரு. பரவாயில்லையே, எங்கேயே ஸ்பிக்கிக்காரங்க இருக்காங்களே. ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்களா? இல்லை, ஃபுல்லாக காடு, வீடும் இருக்குது. அதான் எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு ஏத்தாடி வீடியோ ஆங்கிள் கொஞ்சம் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியில் விழுந்ததுனால டக்குன்னு மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு தான் மாட்டியிருக்கோம். தனியாக வர யானைன்னு இருந்துடாம. ஹெல்மெட்டு கீழே இறங்கிட்டா இருக்கு, என்னன்னு தெரியலையா? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸ்ட்ரா போடலையா? ஸ்ட்ரா போடலை. பார்க்கவே இல்லைடா, வீடியோ ஆன் பண்ணாமலே பேசிகிட்டு இருந்திருக்கேங்க. ஐயோ, இப்போ எங்கே போகிறோம்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு திரும்பி நம்ம மூணார் போகணும். இப்போ போகிறது இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும். 10 கிலோமீட்டர் போகணுங்க. போயிட்டு திருப்பி அங்கேருந்து மூணாருக்கு போகணும். மூணாருக்கு போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ஆகும். 50 கிலோமீட்டர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து மேகமலைக்கு போகணும். நைட் ஆயிரும் நினைக்கேன், பார்ப்போம் என்ன எப்படின்னு. மானும் சூப்பர் மானுங்க, இங்கே பாரு குரங்க, வேறு லெவலு தெரியுது உங்களுக்கு? ஓ ஐயோ, ஓடிட்ட. தெரிஞ்சவங்க தெரியல உங்களுக்கு. ஹாய், சரிண்ணா குரங்கு இருக்குங்க. இந்த தெரியுது உங்களுக்கு? மேலே ஓடிட்டுங்க. அதான் கம்பி வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. புள்ளி மான். மானுல இந்த இதுவே நின்றுச்சு. அந்த குட்டி சின்னது பயந்து போயிட்டு போட்டு ஃபுல்லாக குரங்கு தான் நிறைய கிடக்கு. குரங்கு மான்.
மகானை பார்த்தாச்சுங்க நேரில். 2 ரோடு பெரியது எங்கிட்டு ரோடு கிடையாதா? ரோடு தானா? கம்பிச்சு அடிச்சு வச்சுருக்காங்க. ஏதாட்டும் ஒரு விலங்கு கடை நிற்குமே. ஒன்றுமே தெரியல. அது வண்டி சத்தத்தை பார்த்து போயிட்டுங்க. என்னாச்சு? வாவ், கலர் நல்லா இருக்கு. ரெட் கலர். பாரு ஏதாட்டும் விலங்குகள் இருக்கணும். மாடு நிற்கி. மாடு ஃபாரஸ்டா? ஹோட்டலா? ஆமாம், அங்கே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த சைடு யானைகளை பார்க்கலான்னு சொன்னாங்க. எந்த இடம் தெரியலையே. இந்த சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கம்பிச்சு அடைச்சிருக்காங்க. ஏதோட்டு விலங்குகள் கிடக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டாக இருக்கல பிளேஸு.